Hi friends, welcome to Aadhish Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ரொம்பவே சூப்பரான டேஸ்டான ஒரு ஸ்நாக்ஸ் ரெசிபி தாங்க. அதுவும் சிம்பிளா வெங்காயத்தை வச்சு தாங்க செய்ய போறோம். இது வந்து அவ்வளோ டேஸ்டா நல்லா மொறு மொறுன்னு இருக்கும். இப்போ எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாமாங்க. இப்போ இந்த ஸ்நாக்ஸ் செய்கிறதுக்கு நான் வெங்காயம் வந்து ஒரு 4 பெரிய சைஸ் வெங்காயத்தை இந்த மாதிரி நீல வாக்கில் நல்லா ஸ்லைஸாக கட் பண்ணி எடுத்து நல்லா உதிரியாக எடுத்து வச்சுருக்கேன். அப்போ தான் நமக்கு வந்து நல்லா கிறிஸ்பியாக கிடைக்கும். இப்போ இதை வந்து ரெடி பண்ணிடலாம். அது இப்போ இங்கே ஒரு பவுல் எடுத்துருக்கேன். இதில் நம்ம கட் பண்ணி எடுத்து வச்ச வெங்காயம் எல்லாத்தையுமே சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் சேர்த்தாச்சு. இதோட நல்லா பொடியாக நறுக்குனா இஞ்சி கொஞ்சம் சேர்த்துக்கலாங்க. ஒரு சின்ன துண்டு இஞ்சி, நல்லா பொடியாக நறுக்குனா கொத்தமல்லி தழை. இதோட வந்து நான் ஒரு 4லேருந்து 5 டேபிள் ஸ்பூன் அளவு அரிசி மாவு எடுத்திருக்கேன். இதை சேர்த்துக்கலாம். இதோட ஒரு 2லேருந்து 3 டேபிள் ஸ்பூன் அளவு கடலை மாவு சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். இது வந்து பைண்டிங்காக தான் இந்த மாவு நம்ம சேர்த்துக்கிறோம். இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இதோட 1 ஸ்பூன் அளவு மிளகாய்த்தூள். நான் ஆல்ரெடி மிளகாய் வந்து கட் பண்ணி சேர்த்துருக்கேன். ஒரு 2 பச்சை மிளகாவையும் கட் பண்ணி சேர்த்துருக்கேன். அதோட வீடியோ மிஸ் ஆகிடுச்சு. இப்போ இது எல்லாத்தையும் சேர்த்து விட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது வந்து சட்டுன்னு நம்ம ஒரு ஈவினிங் டைமில் டீ டைமில் ரொம்பவே ஈஸியாக செஞ்சிடலாம். ஒரு 10 மினிட்ஸ்லேயே நம்ம இந்த ஸ்நாக்ஸை சூப்பராக செஞ்சிடலாங்க. இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி தெளித்து நல்லா சாஃப்டாக பிசைஞ்சு எடுத்துக்கலாம். ரொம்ப தண்ணியாகவும் பிசையாதீங்க, கெட்டியாகவும் இருக்கக்கூடாது. கொஞ்சம் மீடியமாக பிசைஞ்சு நம்ம எடுத்துக்கலாம். அப்போ தான் நம்ம இதை வந்து பக்கோடாவும் கிள்ளி போட்டுக்கலாம், இல்லை வடை மாதிரி தட்டி கூட போட்டுக்கலாம். எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். இது வந்து நம்மளோட விருப்பம் தான். இப்போ பாருங்கள், மாவு வந்து நம்ம சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. இப்போ கையில் எடுத்து இந்த மாதிரி நல்லா உருண்டையாக உருட்டிக்கோங்க. நான் எனக்கு லைட்டாக வடை மாதிரி தட்டி போட போகிறேன். நீங்கள் பக்கோடாவாக போடுறீங்கன்னா அப்படியே லைட்டாக எண்ணெயில் சூடுபடுத்திட்டு கிள்ளி போட்டுக்கலாம். இதை வந்து சின்ன உருண்டையாக உருட்டிட்டு இது மாதிரி கையில் வச்சு லைட்டாக ப்ரெஸ் பண்ணுங்கள். இது வந்து நல்லா ரவுண்டாக ஈவனாக வரும். இந்த மாதிரி சைடில் வெங்காயம் வந்து எடுத்துகிட்டு இருந்தேன்னா லைட்டாக வந்து அழுத்தி விட்டுட்டிங்கன்னா நல்லா ஒட்டிக்கும். இதே போல் எல்லாத்தையுமே ரெடி பண்ணி ஒரு பிளேட்டில் வச்சுட்டோன்னா நம்ம ஃப்ரை பண்ண ஈஸியாக இருக்கும். ஆயில் ஃப்ரை ஆகிட்டு இருக்கும் சூடாக இருக்கும்போது போட்டுட்டு இருந்தோன்னா நமக்கு டைம் எடுக்கும். ஸோ இந்த மாதிரி பிளேட்டில் ரெடி பண்ணி வச்சுட்டு கூட நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இதே போல் எல்லா உருண்டையும் நம்ம ரெடி பண்ணி எடுத்துடலாம். இப்போ எல்லாத்தையும் ரெடி பண்ணியாச்சு. இங்கே எண்ணெய் வந்து நல்லா சூடாக இருக்குது. இதில் நம்ம வடை மாதிரி தட்டி எடுத்து வச்சுருந்தா ஆனியன் பக்கோடாவை சேர்த்துக்கலாங்க. இது வந்து நல்லா மீடியம் ஃப்ளேம்லேயே நல்லா ஃப்ரை ஆகட்டும். நல்லா கோல்டன் கலரில் நல்லா கிறிஸ்பியாக செவந்து வரணும். அந்தளவு நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ பாருங்கள், நல்லா செவந்து வந்துடுச்சு. நல்லா அவ்வளோ கிறிஸ்பியாக இருக்குது. இதை வந்து ஆயிலேருந்து நம்ம எடுத்து வேறு ஒரு பிளேட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாங்க. இதே போல் மீதி எல்லா போண்டாவையும் நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இதை வந்து ஆனியன் போண்டா, பக்கோடா, இல்லை ஸ்நாக்ஸ் எந்த மாதிரி வேணாலும் சொல்லிக்கலாங்க. அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ரொம்பவே சிம்பிளாக இருக்கும். கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காத நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்கிற பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். அப்போ தான் நான் எப்போ வீடியோ போட்டாலும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். நெக்ஸ்ட்டு ஒரு நல்ல ரெசிபியில் உங்களை பார்க்குறது வரைக்கும் பாய்.